பார்த்து பேசி பல வருஷம் காதலிச்ச சமந்தா அவங்களையே நாகச்சைதன்யா அவரு விவாகரத்து பண்ணிட்டாரு. விவாகரத்தான ஒரு வருஷத்துல வந்திருக்க காதல் ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் சமந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சா, குடும்பமே ஒதுக்கி வச்சுட்டாங்களா இவங்கள? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை சமந்தா அவங்களும் நாகச்சைதன்யா அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. சொல்ல போனா இவங்களுடைய திருமண சமயத்துல பாத்தீங்கன்னா பெரிய குடும்பத்துல சமந்தா அவங்க மருமகளா போக போறாங்க அப்படின்னு எல்லாம் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துக்களை சொன்னாங்க. அந்த வகையில நாகச்சைதன்யா அவங்களும் சமந்தா அவங்களும் பல வருஷமா பார்த்து பேசி பழகி காதலிச்சு திருமணம் பண்ணியே 4 வருஷத்துல அவங்களுக்குள்ள செட் ஆகாம விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்து வாங்கின ஒரு வருஷத்துல சோபிதா அவங்களோட காதல்ல விழுந்த நாகச்சைதன்யா அவரு அடுத்தும் இந்த காதல்ல அவரு கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாகச்சைதன்யா அவங்களுடைய காதல் முன்னாடி இருந்ததுனாலதான் சமந்தா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவாகரத்து அதுக்கப்புறம் விலகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நாகச்சைதன்யா அவரு அப்பெல்லாம் சோபிதா அவங்கள காதலிக்கல. இந்த விவாகரத்துக்கு அப்புறம் எங்கேயோ சந்திச்சிருக்காங்க, அது நட்பா மாறி இருக்கு, நட்பு காதலா மாறி இருக்கு, இப்ப திருமணம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா நாகச்சைதன்யா அவரு அப்பவும் நிறைய நடிகைகள் கூட எல்லாம் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பத்திரிகையாளர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. சொல்ல போனா சமந்தா அவங்க அடுத்தடுத்த படவேளைகள்ல பிஸியா இருக்காங்க. இந்த நேரத்துல நாகச்சைதன்யா அவங்க திடீர்னு இப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டது சமந்தா அவங்களுக்கு இனிமே நிறைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னும் இது இன்னுமே அவங்களுக்கு இந்த நேரத்துல பிளஸ்ஸா அமைஞ்சிருச்சு அப்படின்னும் சமந்தா அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நாகச்சைதன்யா அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தா அது அப்படியே அவங்களுக்கு நெகட்டிவா கொடுத்திருக்கும், இப்ப அவங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் கூட அவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாகச்சைதன்யா அவங்களுடைய குடும்பத்தில இருந்து இவங்க பிரிஞ்சதுக்கு விவாகரத்துக்கு காரணமே பாத்தீங்கன்னா குழந்தை வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சமந்தா அவங்க சொன்னதுதான். அதுக்கப்புறம் சினிமாவில அவங்க விடாம அடுத்தடுத்து நடிப்பேன்னு சொன்னதுதான் பிரச்சனையே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏகப்பட்ட செய்திகள், அதாவது அவங்க கருக்கலைப்பு பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் அப்படியே நாகச்சைதன்யா அவங்க மேலேயே திரும்பிருச்சு. இவரு இப்படி எல்லாம் காதல்ல இருந்ததுனாலதான் சமந்தா அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சமந்தா அவங்க மேல இனிமே நிறைய சிம்பத்தி கிரியேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை எல்லாரும் சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க. எது எப்படியோ சமந்தா அவங்களும் இப்ப அடுத்தடுத்து பட வேலைகள்ல பிஸியா இருக்காங்க. நாகச்சைதன்யா அவரு அவருடைய அடுத்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இனியும் நீங்க பேட்டிகள்ல எல்லாம் அழுகாம ரொம்ப உடைஞ்சு போகாம அடுத்தடுத்து உங்களோட படங்கள்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு எல்லாம் கூட அவங்களுக்கு ஆறுதலா நிறைய கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.